ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழனாக பிறந்ததற்கு ஒவ்வொருத்தனும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்னென்னா, இலங்கைனா என்ன, யாழ்ப்பாணம்னா என்ன, எதற்காக நம் வாழ்ந்த காலத்தில் எதற்காக ஒரு போர் ஏற்பட்டது, அது எதற்கான என்ன காரணம். ஒன்றும் இல்லை, போயிட்டு கூகுளில் போய்ட்டு பிரபாகரன் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கு கீழே லைனாக வரப்போகுது, அதை நீங்கள் படித்தாலே தெரியும். தமிழன் எதற்காக போர் செய்தான், இலங்கை மீது எதுக்கு போர் நீண்டது, எதற்கு 20-25 வருடங்களுக்கு மேல் போர் செய்து கொண்டிருந்தார்கள் என்பது வரலாறு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் தமிழ் மொழியை பற்றி எவ்வாறு நாம் தெரிந்து கொள்கிறோமோ அதே போல தான் நாம் வாழும் காலத்தில் ஏற்பட்ட போர்களும் சரி, நம் மக்கள் மீது செய்த வன்முறை தாக்குதல்களும் சரி, அத்தனையும் தமிழாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இலங்கை தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கூட அவர்களுடைய வரலாற்றை தெரிந்தால் மட்டுமே போதும். அப்பொழுது நமக்கு புரியும் எதற்காக சப்போர்ட் செய்ய வேண்டும், எதற்காக அவர்களுக்கு நாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதெல்லாம். முதலில் சின்ன விஷயம், பிரபாகரன் என்றால் யார் என்பதை சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில். பிறகு சிங்களவர்கள் என்றால் யார், எதற்காக இந்த போர் நீண்டது, எதனால் இப்போர் ஏற்பட்டது என்பதை சர்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியமானது. வரக்கூடிய காலத்தில் பிரபாகரன் என்ற பேர் உலகத்தில் இல்லை, வேர்ல்டு வைடு, உலகம் மற்றும் இந்தியா, தமிழ்நாடு என்ற உலக வரலாற்றை எல்லா இடத்துலையுமே பிரபாகரன் என்ற நேம் இனிமேல் வரக்கூடும். அப்பொழுது அந்த வரலாற்றை தேடி படிப்பது முக்கியமல்ல, இப்பொழுதே படித்து வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. படித்து பாருங்கள், தேடி பாருங்கள், என்னென்னு கற்றுக்கங்க. தேங்க்யூ ஸோ மச்.